நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். இப்போ ஒரு டைம்ல சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு ஆளுங்க வரைக்கும் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து வாகை சுடவா, களவாணி இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதே இடையில ஒரு 3 வருஷம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதா இருக்கட்டும். இப்போ இந்த வருஷத்துல நீங்கள் நிறைய படங்கள் தேசிங்க ராஜா 2, போகும் இடம் வெகு தூரமில்லையே, இந்த மாதிரி நிறைய படங்கள் வரப்போகுது. நிறைய படம் ஆல்ரெடி அது ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன் வந்து இவ்வளோ படங்கள் இப்படி பெண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? பெண்டிங் எதுவும் இல்லை. விலங்குக்கு முன்னாடி இருந்தது. விலங்குல இருந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணுற எல்லா படமே ஒரு ஃபெமிலியர் ஒரு 4-5 படம் எடுத்தவர், இவருக்கு நம்ம கூப்பிட்டு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாதானே? அது ஒரு விளம்பரமாக இருக்கும் ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காம்போ சேர் இல்லை. அது வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஹிட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி புது வருவாங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போது இந்த படம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு படத்தோட கதையை எந்த கோணத்தில் நீங்கள் கேட்பீங்க? எந்த விஷயத்தை வச்சு ஓகே இதுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் ஹிட் ஆகும் அப்படின்னு எப்படி நம்புவீங்க நீங்கள்? கிளைமேக்ஸா எண்ட் பார்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த படத்தில் வந்து நேட்டிவிட்டி ஒன்று பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து எவ்வளோ ஆக்டிங் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஆக்டிங் புஷ் பண்ணுவாங்க டைரக்டர்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்க்கணும். இப்போ வந்து அவார்டும் வேணும் படத்துக்கு, நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கல் நேட்டிவிட்டி வேணும். நம்ம படம் எடுக்கிறோன்னா 10 பேருக்கு வந்து நல்லதாக காமிக்கணும். இப்போ வந்து ஓகேப்பா இவங்க படம் எடுக்கிறாங்கன்னா நல்ல படமாக எடுப்பாங்க, ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அந்த இப்போ ஒரு சீன் வருது, என் பையன் 9 வயசு 8 வயசு, அவன் வந்து என் கண்ணை இப்படி மூடிட்டு அவன் பார்க்குறான், காமெடியாக சொல்கிறான் வீட்டில். அப்படின்னா சில சீன் வந்து பார்க்க முடியாத சீன்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி படம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு எப்படி இருக்கணும்னா வீட்டில் உட்காந்துட்டு எல்லா ஃபேமிலி கூட ஜாலியாக உட்காந்து படம் பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி படம்னா தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறது படம் தான் நான் எடுக்கிறது. முன்னால் எடுத்தது வந்து நம்ம விசித்திரன் படம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இது வந்து முதல்ல கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்போயே விசுவலைஸ் பண்ணிட்டேன் யார் ஆக்ட்ரஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இமீடியட்டாக கால் பண்ணாங்க. நான் வந்து விமல் அவர்கள் ஹீரோக்கு, அப்படியே கருணாசனாக்கு கால் பண்ணேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரோல்ஸ் கூட ரொம்ப வித்தியாசமான ரோல்ஸு இப்போ வரைக்கும் பண்ணல அவங்க. இந்த ஒரு சில சீனில் வந்து விமல் மாப்பிள்ள வந்து இவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா நமக்கே அந்த ரோல் நம்ம உள்ளே இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட அந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் பார்த்தாச்சு. அதே இல்லாத ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டு வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் எமோஷ்னல் கண்டென்ட் படம் வந்து ப்ராமிஸாக நான் பார்க்கல. நிறைய படம் பார்த்தவங்க அது வந்து அந்த எமோஷன் நான் எங்கேயுமே டச் பண்ணல. எனக்கு வந்து அப்படியே பூஸ் பம்ப்ஸ் ஏறும். ஒரு சீன் வந்து இவங்க அழுதுட்டு பேசுவாங்க, அவங்க சோத கதையில் சொல்லுவாங்கல்ல. ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ் இருக்கும் அந்த சீனு, 3-4 மினிட்ஸ் தான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கேட்டேன். டைரக்டர் வந்து நேரேட் பண்ணும்போது ஸ்டோரி பற்றி அப்படியே நமக்கு பிக்சரைசேஷன் காமிச்ச படம். அவன் கையில் வந்து 10 வருஷமாக இருக்குது இந்த ஸ்டோரி. அப்படின்னு அவனை எவ்வளோ நேரம் திங்க் பண்ணிவிட்டு எப்படி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. நான் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து டைரக்டருக்கு. எதுவுமே நான் தலைவிடல, நான் எதுவுமே கேட்கல, எப்படி பண்ணோம் அப்படியே பண்ண சொல்லிட்டு. டைரக்டர் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி அவங்க டீம் இருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க இன்றைக்கி எனக்கு வந்து ப்ரமோஷன் சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அந்த டீமு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள் இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த படம். ஆனால் இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு படமே ஒவ்வொரு கதைக்களம் இருக்கும், அது ஒரு வேர்ல்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்துக்குள்ளே இந்த ஒரு விஷயத்த நான் புதுசாக கற்றுக்கிட்டேன், இல்லை இந்த விஷயம்லாம் எனக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? இதில் வந்து புதுசாக நான் வந்து சென்னை ஸ்லாங் பேசி பண்ணியிருக்கேன். இதுவரையும் சென்னை ஸ்லாங் பேசி நான் பண்ணதில்லை. அப்புறம் வந்து என்னென்னா கருணாசனோட ஃபஸ்ட் டைம் அணைஞ்சு பண்ணுறேன். அப்புறம் அந்த வண்டி இதில் வந்து ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் வண்டி ட்ராவலிங்னால வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஃபுல்லாக பைபாஸ்லலாம் ஓட்டி எல்லாம் மற்ற வண்டிக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளும் கரெக்டாக பேசணும். இப்போ ரோடையும் கவனிக்கணும், டைலாகும் பேசணும், ஆக்டிங்கும் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இதில் புதுசாக. ஓகே,
ஆனா இப்போ இதுல வந்துட்டு இப்போ நீங்க அந்த அமரர் ஊர்தியா அந்த விஷயம், அந்த வண்டி ஓட்டுற மாதிரியான ஆமா. கேரக்டர் ம். அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க எப்படி என்ன மனநிலையில இருப்பாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு ஒரு விஷயத்த ஐ மீன் இப்போ டெட் பாடி வச்சுட்டு டிராவல் பண்றாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணீங்களா, இல்லை ரிசர்ச் பண்ணீங்களா, கேட்டீங்களா அவங்கள்ட்டலாம்? இல்லை அது எதுவும் கேட்கல. கதை சொல்லும்போது இந்த கதாபாத்திரம் இப்படி இப்படி இருக்கணுன்றது மைண்டில் ஏறிடுச்சு. அப்புறம் டேரக்டரும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இப்படி இப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், திடீர்னு கோவம் வரும், திடீர்னு அமைதியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னார். அப்புறம் பண்ணி காமிக்கும்போது இந்த இந்த மாதிரி பண்ணால் செட்டில்டாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் மாதிரி அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. ஏன்னா இப்போ ட்ராவல் அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் மூவிக்கு அந்த மியூசிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்துக்கு அது எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுச்சு, நீங்கள் எந்த விஷயத்த எப்படி கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு மியூசிக் அப்படிங்கிற? ஆக்சுவலாக இந்த படம் எப்படின்னா, முதல்ல இந்த கதை கேட்கும்போதே எனக்கு வந்து சில படங்கள் நான் மலையாள கூட்டம் பண்ணும்போதும் அயோத்தி பண்ணும்போதும் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிதோ, இந்த படம் கதை கேட்கும்போதே எனக்கு டிமாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து யூஸ்வலாக ஜானர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல டைரக்டர் தெளிவாக இருந்தார். இப்போ யூஸ்வலாக ஒரு ஒரு ட்ராவல்னு அதுக்கு ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அப்படி பண்ணுவோம் அப்படி அது வேணாம் பிரதர், நம்ம வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துக்கு இப்படி தான் மியூசிக் பண்ணுவாங்க, அது வேணாம், அதை உடச்சி நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் அப்படி பேசி பேசி தான் பண்ணோம். ஓகே. பாட்டு கூட அப்படி தான். இப்போ ஏண்டியன்னா இப்படி அந்த சாங்கு ஸ்டீபன் சக்கரியா பாடியிருக்காரு, நல்ல ரீச் ஆகிட்டு வருது. அந்த பாட்டே ஒரு ஃப்ரேஸ் 4 ஃப்ரேஸ். இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு சாங் கேட்டிங்கன்னா 4 ஃப்ரேஸ் 8 ஃப்ரேஸ் ஒரே ரிப்பீட் ஆகும். இவர் அந்த 4 ஃப்ரேஸ்க்கு அப்புறம் அடுத்த ஃப்ரேஸ் ரிப்பீட் வேண்டாம், அது சந்தத்தை உடச்சி வேறு மாதிரி பண்ணுவோம், அப்படி எக்ஸ்பிரிமெண்டல் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு. ஸோ ஒரு நான் வந்து நீர்ப்பறவையில் எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணதுனால தான் அந்த பரபரன்னு ஒரு சாங் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல். ஸோ அவர் எனக்கு கதை சொல்லும் போதே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜானர் தான் எனக்கு மியூசிக் வேணும், ஒரு எனியோ மோரிக்கன் மாதிரி ஒரு கொஞ்சம் வேர்ல்டாக வேறு மாதிரி சில விஷயங்கள், சிலதாக கொஞ்சம் இரானியன் மூடு, கொஞ்சம் ரஸ்டிக்காக அப்படி பண்ணணும், யூஷுவல் ஐடியா வேணாம், அப்படி டிஸ்கஸ் பண்ணி பண்ணதான். மெயினாக முதல்ல இந்த படம் வந்து இந்த மாதிரி கதை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ப்ரொடியூசர் சார் சிவா சார் கிடச்சது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது இவர் நம்ம விமல் பரதம், அவர் கருணாசும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் படமும் நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதர் படம் மஞ்சப்பையாக இருக்கட்டும், மாப்பிள்ளை சிங்கம், புலிவால் எல்லாம் வேறு வேறு ஜானர். ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக அவருடைய டோனே வேறு. இவருடைய டயலாக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கும்னா டைலாக்குடைய டைமென்ஷன், அந்த மாதிரி தான் டைலாக் ஒரு டெலிவரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒன்று ஷவுட்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே சட்டிலாக இருக்கும். சட்டிலாக ஒரு இதாக இருக்கும், வேறு ஒரு தோனியில். எப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது ஒரு அமரர் ஊர்தி ஓட்டுறவங்க அவங்க மனநிலை வேறு. ஆக்சுவலாக அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்டில். ஆனால் இவருடைய ஃபீல் வேறு ஒரு ஃபீல். அவர் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் ஆகி அவங்க ஒய்ஃபை வந்து அங்கே கேரிங்காக இருப்பாங்க. அந்த ஒய்ஃபு குழந்தை பிறக்க போது அங்கே ஒரு வயசானவரை விட்டுட்டு வர்றாரு, அந்த மனநிலையில் இருக்கார் அவர். அந்த ஒரு ஃபேமிலின்ற போது வேறு ஒரு கேரக்டர் ஒன்று உள்ளே வருது. இந்த கேரக்டரையும் அவர் கூட கூப்பிட்டு போகிறாரு. இந்த 2 கேரக்டர் எப்படி மிங்கிள் ஆகுது, இந்த கேரக்டர்னால என்ன ஒரு இஷ்யூ ஆகுது, இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டர்னால என்ன ஒரு எமோஷன் வரப்போகுதுன்றதான் படம். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் படம் வந்து ஒரு ஆர்டினரி படமாக போயிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கருணாஸ் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் வேறு ஒரு டைமென்ஷன் இருக்கும். டோட்டல் கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஆடியன்ஸ் வந்து வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அப்படியான ஒரு மூவி இது. ஒரு அழகான என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம கமர்ஷியல் படம், ஒரு காமெடி படம், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு லவ் படம் நீங்கள் பார்த்துட்டு 3ஆவது மாதத்தில் அடுத்துல வேறு படத்துக்கு மூவ் ஆயிடுவீங்க. இந்த படம் மூவ் ஆக முடியாது. இந்த படம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா எல்லாருடைய லைஃப்லேயும் ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் வரும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது, எல்லாருமே சோகமாக இருக்க முடியாது. ஸோ சோகமும் வரும், ஹாப்பியும் வரும். ஸோ இந்த படம் வாழ்க்கைன்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இதை ஒரு ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் விளக்கும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரியாது, ஆழமாக நீங்கள் பார்க்கணும். இந்த படம் சமுதாயத்துக்கு சில விஷயங்களை சொல்லுது. ஸோ அது கண்டிப்பாக மக்களுக்கு இது பிடிக்கும். ஸோ மக்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க, டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் உங்களோட நிறைய படங்கள்
இப்போ டிலே ஆகிறதா இருக்கட்டும், இப்போ இந்த வருஷத்துல நீங்கள் நிறைய படங்கள் தேசிங்க ராஜா 2, போகும் இடம் வெகு தூரம் இல்லையே, இந்த மாதிரி நிறைய படங்கள் வரப்போகுது. நிறைய படம் ஆல்ரெடி அது ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன் இது இது ஏன் வந்து இவ்வளோ படங்கள் இப்படி பெண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? பெண்டிங் எதுவும் இல்லை. இந்த விலங்குக்கு முன்னாடி இருந்தது. விலங்குல இருந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணுற எல்லா படமே ஒரு இப்போதான் ஒரு படமும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது முடிஞ்சுது. அப்புறம் சார் வந்து இப்போ ஃபைனல் இதில் போயிட்டு இருக்கு. அது வரப்போகுது இல்லை? ஆமாம், ஓம் காளி ஜெய் காளி அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுவும் இப்போ ஒரு ஃபைனல் ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. தேசிங்க ராஜா 2 இப்போ தான் டப்பிங் முடிஞ்சுது. இது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற படங்களா. ஓகே. ஆனால் இப்போ இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வருடம்? ஏன்னா இத்தனை படங்கள் வரப்போகுது இல்லை இந்த வருஷத்துல. இந்த வருடத்தில் என்னென்ன ஒரு படம் இல்லை 2 படம் வரும். ஓகே. மிச்சம்லாம் என்ன 4 மாதம் தானே இருக்கு. ஆமாம். ஆனால் இப்போ ஒரு டைமில் உங்களுக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு ஆளுங்க வரைக்கும் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து வாகை சுடவா, களவாணி இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதான் இடையில ஒரு 3 வருஷம் வந்து கொஞ்சம் இதாக போயிடுச்சு. இப்போ திருப்பி அந்த விலங்குக்கு அப்புறம் அதை மாற்றி இப்போ கரெக்டான கதைகள் கரெக்டாக போயிட்டு. ஒரு வெள்ளிக்கிழமையில ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. நம்ம படம் நம்பிக்கையாக ஜெயிக்கும், நம்ம படம் இந்த காரணத்துக்காக வந்துருவாங்க, நம்ம இது பண்ணிடலாம், பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் வந்து இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குது? இதில் வந்து நான் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் போட்டேன். எல்லா படத்துக்கும் வந்து எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துக்கு வந்து ஏந்திட்டு எல்லா ப்ரெஸ் எழுந்துட்டு கிளாப்ஸ் தட்டிட்டு வெளியே வந்து என்னை ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி படம் தான் எங்களுக்கு வேணும். ஒருத்தன் கூட வெளியே வந்து 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. எல்லாரும் உட்கார்ந்த சீட்டில் அப்படியே உட்காந்துனாங்க. சிரிச்சுட்டே சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தாங்க. சில நேரத்தில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. அது கரெக்டு தான்ப்பா. அந்த டைலாக் சொல்கிறது ஒரு டைலாக் இருக்கும் இல்லை, அந்த சனி பிடிச்சா என்ன சனி எங்கள் கொண்டாட்டி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் எல்லாரும் ஒரு மாதிரி ஆமாப்பா அப்படி பக்கத்துல இருக்கு. ப்ரெஸ்காரங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துடுச்சு. இல்லை ஏன்னா இந்த படம் எனக்கு பணம் வந்துடுச்சா வரலையா லாஸா கெயினா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் படத்துக்கு நான் ரெடி தான் இன்னைக்கு. பட் இந்த படம் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துருச்சு. ஒரு நல்ல படமாக நான் எடுத்தேன். இந்த மாதிரி படம் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா அது எனக்கு திருப்தி. அவள் தான் இது மேலே நமக்கு இது மேலே நமக்கு சம்பாதிக்கணும், அது பணம் வரணும். இந்த படத்தில் வந்து நான் இப்போ கூட நான் ப்ரமோஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. லாஸ்ட் மினிட் கூட யாரோ ஒருத்தன் ஒரு ப்ரமோஷனுக்காக இது பண்ணுங்க சார், இன்னும் நல்லா இப்போ ரீச் ஆகும்னு சொன்னால் ஓகே எடு பண்ணு சார். 10 நாள் சார், ஆனால் 10 நாள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் கண்டினியூவாக ப்ரமோஷனில் வந்து நான் எப்போவுமே பின்னால் போகல. எதுக்குன்னா அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த படத்து மேலே. அப்படியே படம் கூட மக்கள்கிட்ட சேரணும். இந்த மாதிரி நல்ல படம் வந்து அவங்களுக்கு சேரினா தானே படத்தை இந்த ஃபிலிம் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அம்மாப்பா தியேட்டர் போய் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் இந்த படம். அந்த மாதிரி தியேட்டருக்கு வர வைக்கணும். இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன ஓடிடி சேட்டலைட்டு இது பின்னாலவே சுற்றுறாங்க. நம்ம வந்து தியேட்டருக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம ஓல்டு ஸ்டைல் போய்டும். அப்போல்லாம் 100 நாள் 200 நாள் நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வந்து 1 இயர் மேலே போயிட்டே இருந்துருச்சு. அந்த மாதிரி படம் பார்த்த வயசில் தானே நாங்கள் எல்லாம் படிக்கிறது அந்த காலேஜ் டைம். இப்போ அந்த மாதிரி படம் வந்து தியேட்டரில் போனோன்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கு. இப்போது உங்களோட பாடல்கள், உங்களோட படங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அயோத்தியா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன், நீர்ப்பறவை, மதியான கூட்டம், எல்லா படங்களுமே பாடல்கள் ஹிட்டு. பட் இருந்தாலுமே அந்த உங்களுக்குன்னு அந்த ஒரு ஃபேமோ இல்லை அந்த அண்டர் ரேட்டட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா நான் வந்து கமர்ஷியல் படமே பண்ணலை. நான் ஃபுல்லாக வாழ்வியல் படமாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஜானரே தென்மேற்கு பருவகாட்டில் ஆரம்பித்தது. ஸோ அது ஒரு வாழ்வியல். சுந்தரபாண்டியன் ஒரு கமர்ஷியல் காமெடி இதாக இருந்தாலும் அந்த டைமில் சோசியல் மீடியான்றது பெருசாக இது இல்லை. 2012 சோசியல் மீடியான்றது ரொம்ப டவுனு. 15க்கு மேலே தான் சோசியல் மீடியாவே ஒரு இதுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 15க்குள்ளே நான் நீர்ப்பறவை, மஞ்சப்பை, மதியான கூட்டம், புலிவால், அதுக்கப்புறமா வந்து எல்லா படமே நல்ல ஹிட் சாங்காக வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ தான் வந்து வெளியில் தெரியுது ரகுநந்தன்னா யார் அப்படின்னுட்டு. ஸோ இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. அயோத்தியிலே அந்த பாட்டு நல்ல ரீச், அந்த காற்றோட பட்டம் போல் நல்ல ரீச் ஆச்சு. படமும் நல்ல ரீச் ஆச்சு. ஓரளவுக்கு அப்போது ரெக்கக்னைஸ் ஆச்சு. ஓ, ரகுநந்தன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ பின்னாடி பார்த்தா ரகுநந்தன் இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு அது வருத்தம் தான். என்னென்னா இன்னும் நமக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல. இவ்வளோ பாடல் ஹிட்டு கொடுத்துருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம்.
அப்படின்றது. இங்கே வந்து கமர்ஷியல் தேவைப்படுது. இங்கே வந்து கமர்ஷியல் பண்ணுனா இங்கே வந்து அது வேற ஒரு பார்வை, வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, வேற ஒரு எல்லாமே வேற. பால்வியல் படம் பண்ணால் அது வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அப்படி இருக்குது. டெஃபினட்டாக அது மாறும். ஸோ மாறும். இந்த படத்துலேயும் பாடல்கள் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ படம் போய் சேரும்போது அந்த பாடல்கள் இன்னும் பெருசாக போய் சேரும். ஆமாம். ஆனால் கேட்கணும்னு நினச்சேன், அடிபட்டிருக்கானே எதுவும்? உங்களுக்கு அடி எதுவும் பட்டிருக்காங்க? ஆமாம் ஆமாம். என்னாச்சுண்ணே? வயிற்றில் கீழே விழுந்து கொஞ்சம் ரத்த கட்டி. ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே இப்போ நீங்களாவே தான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே? இல்லை பண்ணக்கூடியதை நம்ம பண்ணிடுவோம். ஒரு தள்ளு முள்ளு மாதிரி எடுத்தாங்க. அதில் ஜனத்தை இப்போ கீழே வந்து சேரு ஜெகதியமாக இருந்தது, கொஞ்சம் வலி கூட்டு கீழே. எந்த படம் ஷூட்டிங்கண்ணே? ஒரு புது படம்னா பேர் வைக்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிருந்தாலும் நிறைய புது இயக்குனர்கள் இல்லை ஓல்டு மூவி இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல. ஓகே, ஃபெமிலியர் ஒரு 4-5 படம் எடுத்தவர், இவருக்கு நம்ம கூப்பிட்டு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாதானே? அது ஒரு விளம்பரமாக இருக்கும்ல, ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காம்போ சேர். இல்லை, அது வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டில் ஒரு ஹிட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி புது வருவாங்க. இப்போதைக்கு வந்து புது டைரக்டர் இப்போ 2-3 படம் நல்லா ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணே. ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. தென் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.